பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 23/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35 வரை. திதி இன்று மாலை 4:45 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:14 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் அதிகாலை 3:25 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் மாலை 4:45 வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 2:14 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய தினம் வியாழக்கிழமை. தட்சாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடும் இன்றைய தினம் செய்யலாம். கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு போங்க. இன்னைக்கு கீழ்நோக்கு நாள் அப்படின்றதுனால இந்த கிணறு எடுக்கிறது, போர் போடுறது, இந்த குளம் இதெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இன்றைய தினம் செய்வதற்கு மிக சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன். கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் மாந்தி இணைந்திருக்கிறார். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று, மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், தனுசில் புத பகவான். நம்ம வகுப்பை பத்தி போட்டுட்டு இருந்தோம். இந்த வகுப்பு பாத்தீங்கன்னா 25 சொல்லி இருந்தோம். இந்த 25 26 எல்லாருக்கும் நிறைய பேருக்கு லீவுன்றதுனால எல்லாரும் ஊருக்கு போறதா சொல்லி இருந்தாங்க. குலதெய்வம் கும்பிடணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தினம் வகுப்பு போடப்படும். அதற்குள் இன்னும் யார் யாரெல்லாம் புக் பண்றீங்களோ புக் பண்ணுங்க. முதல்ல முன்பதிவு செஞ்சுக்கோங்க. மொத்தம் இது 6500 ரூபாயில 3000 ரூபாய் முதல்ல நீங்க ஜிபே பண்ணிட்டு முன்பதிவு செய்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு வகுப்பு, எல்லாருக்குமே. இப்போ ஒரு சில பேர் நான் ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன், அதை பார்த்து நிறைய பேர் தாந்திரீக பரிகாரங்கள், இந்த தாந்திரீக பரிகாரத்துல நிறைய விஷயங்கள். ஒருத்தருக்கு கடுகு பத்தி ஒரு தாந்திரிக பரிகாரம் போட்டிருந்தேன். அதை பார்த்து அவர் செஞ்சு முந்தா நேத்து தான் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரொம்ப இதுவா பேசிட்டு இருந்தாரு. அம்மா நான் செஞ்சேன், நல்லா இருக்குமா, நல்லா இருக்க, ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அது மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சே செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகையர் வீட்டுல சாப்பிடணும்னா கூட 10 மிளகு இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா, அப்ப அது எவ்வளவு ஒரு தாந்திரிக பரிகாரம் பாருங்க. அதே மாதிரி மாந்திரிகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்கு. கெட்ட விஷயங்கள் ஒண்ணு கூட சொல்ல வரல. நல்ல விஷயங்கள் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளலாம். அதே போல அடுத்தவங்களையும் நம்ம பாதுகாக்கலாம். நிறைய விஷயங்களை பாதுகாத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மாந்திரிக வகுப்பு தான். நீங்க நினைக்கிற மாதிரி கெட்டதெல்லாம் கிடையாது. அந்த என்னென்னவோ செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு பயங்கரமா செய்யறாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. இது பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். ஆனா அதனுடைய ரிசல்ட் 1000 மடங்கு உங்களுக்கு சக்சஸ். அதுதான் அங்க இருக்கிறது. எப்பொழுதுமே அந்த காலத்துலலாம் ஆதிசங்கரர், பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளா அப்படி போயிட்டு இருக்கும் போதே ஒரு விபூதியை கொண்டே நல்லது செஞ்சுட்டு போயிடுவாங்க. இது மாதிரி பெருசா சக்கரத்தை போட்டு அதுல என்னவோ பயங்கரமா என்னென்னவோ பண்றாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, கடவுளை வைத்து நம்ம செய்யும் போது அதெல்லாம் எதுக்கு?
சிம்பிளான ஒரு சக்கரம் நமச்சிவாய சக்கரத்துக்கு ஒரு ஈடு இணை இருக்கா? யோசிச்சு பாருங்க. அந்த சிவனுடைய சக்கரம் ஓம் நம சிவாய, அதுக்கு உள்ள ஒரு சக்தி எப்படி இருக்கு? ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஆழ்ந்து சொல்லி பாருங்க. அதே மாதிரி நமோ நாராயணா சக்கரத்துல நிறைய விதங்கள் இருக்கு. இதுல ரொம்ப சக்தி வாய்ந்தது பாத்தீங்கன்னா பைரவரும் வராகியும், அதே போல நமச்சிவாய சக்கரம். இதை போட்டு பண்ணாலே வாழ்க்கையில பெரிய ஒரு நல்ல ஒரு சக்சஸ கொடுக்கக்கூடியது. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும், ஆனா அதனுடைய வலிமை அதிகமா இருக்கும், அதனுடைய பலன் அதிகமா இருக்கும். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி மாந்திரிகன்னு ஒன்ன பெருசா ஏதோ ஒரு மைதானத்துல கொண்டு போய் உட்கார வச்சு அந்த சக்கரத்தை போட்டு அதுல இது பண்ண அப்படிலாம் கிடையாது. என்னுடைய இதுவே சிம்பிளா இருக்கும், ஆனா சக்சஸ் 1000 மடங்கு இருக்கும். அதுதான் அங்க இருக்கிற விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, காசியில இப்ப காசி, எல்லாரும் காசிக்கு போயிருப்பீங்க இல்லைங்களா? அந்த காசியில கருடனும் வள்ளியும் இருக்காது. நீங்க பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியாது, இது உண்மை. காசியில ஏன் கருடனும் வள்ளியும் இல்ல, அது தெரியுமா உங்களுக்கு? சரி, இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா தை மாசம் வந்தாச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். திருமணம் அப்படின்றது ஒண்ணு வரும். ஏன்னா எல்லாமே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 30 வயசு தாண்டி திருமணத்தை பண்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒருவருடைய ஜாதகத்துல சந்திரன் சனி இரண்டும் ஒன்றாக இருந்தாலும் இது புணர்வு தோஷம். அதே மாதிரி சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றாக இணைந்தால் அவருடைய வாழ்க்கை போராட்ட வாழ்க்கை. அது எப்பத்துல இருந்து ஆரம்பிக்கன்னா 15 வயசுல இருந்தே அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு விட்டுடும். அது என்ன செய்யும்னா படிப்புன்ற விஷயம், அடுத்தது தொழில், அடுத்தது வேலை, அடுத்தது திருமணம், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போராட்டங்களை சந்திச்ச பிறகுதான் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும். ஆனா முன்னேற்றம் வந்தாலும் அதை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க சில பேர் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, 33, 35 40 வயசு ஆகி கூட திருமணமே நடந்திருக்காது. ஆனா பெண் பார்ப்பாங்க, அந்த பெண் வீட்டார்கிட்ட பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க, பிடிச்சு போயிருக்கும், எல்லாம் இருக்கும். நிச்சயம்னு வரும்போது அந்த இடத்துல தடைப்பட்டு நின்னு போயிடும். சில பேருக்கு மணமேடை கூட நின்னு போயிருக்கு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நடந்திருந்து என்னை பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு உண்ட ஒரு பரிகாரத்தை செஞ்ச பிறகு இப்ப திருமணம் நடந்திருக்கு நிறைய பேருக்கு. அதனால 21 வயசு ஆன உடனே ஆண் பிள்ளைங்களுக்கு ஜாதகத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதே போல பெண் பிள்ளைகளுக்கு இந்த ஏஜ் அட்டன் பண்ண உடனே, பூப்பு நடந்த உடனே ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். ஏன்னா சில பேருக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஏஜ் அட்டன் பண்ண பிறகு ராகு திசை வந்தால் ரொம்ப காலகட்டம் அவ்வளவா நல்லா இருக்காது. ஏன்னா இதுவும் நிறைய எனக்கு வந்திருக்கு. அந்த விஷயத்த நம்ம சில விஷயங்கள் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு நியதி இருக்கு. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு ஜாதகத்தை எடுத்து ஒரு பெண் பார்க்க போனா எப்படியும் 3 வருஷம் 4 வருஷம் தள்ளி போகுது சில பேருக்கு. சில பேருக்கு போய் பார்த்த உடனே முடிஞ்சிருது. காரணம் என்னன்னா அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கட்டங்கள் நல்லா இருந்தால் உடனே நடக்கும். இப்ப எல்லாம் சொல்லுவாங்க, இப்ப ரிஷபராசி இருக்கு, ஜென்மத்திலே குரு இருக்கு, ஆனா குரு 7ஆம் வீட்டை பாக்குது, அப்ப திருமணம் நடந்துதானே ஆகணும். கலத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது இல்லைங்களா, 5ஆம் வீட்டை பாக்குது, அப்ப குழந்தை பாக்கியம் ஏற்படணும்ல. ஆனா சில பேருக்கு அந்த திருமணமே தடைபட்டு நின்னு போயிடுது. சமீபத்துல கூட ஒரு பையனுக்கு ஜாதகம் பார்த்தேன். 2 பேரும் 8 வருஷமா லவ் பண்ணி 2 பேரும்
கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி ஜாதகம் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த பையனுக்கு. ஏன்னா பொண்ணோட அம்மாவும் பொண்ணு அந்த பையன் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்த்த உடனே இந்த பையனுக்கு புணர்வு தோஷம் இருக்கு, அதனால இதுக்கு தகுந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு திருமணத்தை நீங்க ஏற்பாடு செய்யுங்க. இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு காரணத்தினால தடை வரும் அப்படின்னு அவங்க வந்து நம்பவே இல்லை. கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா பிப்ரவரி 3ஆம் தேதி திருமணத்தை அவங்களே வந்து பத்திரிக்கை அடிச்சு எல்லாம் பண்ணாங்க. இப்ப இந்த பையனே பையன் வாயாலே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டான். அது எவ்வளவு பெரிய கொடுமை யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பெண் வீட்டாருக்கு எவ்வளோ ஒரு மன வலி இருக்கும். நான் அந்த பையனுக்கு 100 முறை சொன்னேன், உனக்கு புணர்வு தோஷம் இருக்குப்பா, சனி செவ்வாய் இணைவு இருக்கு, திருமணத்தில் நிறைய தடை வரும், நீ ஒரு சில பரிகாரங்கள் நீயே போய் கூட செய்யி அப்படின்னு எவ்வளோ சொன்னேன், கேட்கவே இல்லை. இப்ப பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்த பிறகு அந்த பையன் வாயாலேயே கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டான். இத்தனைக்கும் 8 வருஷமா லவ் பண்ணி. இது வந்து கடவுளுடைய விதி. இது யாராலையும் மாத்த முடியாது. அந்த தோஷங்கள்ன்றது யாராலையும் மாத்த முடியாது. அதுக்குதான் கடவுள் வழிபாடு செய்யுங்க, கோயிலுக்கு போங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள்லாம் விலகும் அப்படின்னு சொல்றது. என்ன சொல்லுனா, போய் நீங்க விளக்கு போட வேண்டாம், கற்பூரம் ஏத்த வேண்டாம், இல்ல பூ கூட வாங்கி தர வேண்டாம். சும்மா போய் எதிர்க்க நின்னு பகவானே எனக்கு எல்லாம் நல்லது செஞ்சு கொடு அப்படின்னு வேண்டிட்டு சுத்திட்டு போங்க. வேற ஒண்ணும் நீங்க செய்ய, உங்களை நான் செலவே பண்ண சொல்லல. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சனி செவ்வாய் இணைவு, சூரியன் செவ்வாய் இணைவு, சனி சந்திரன் இணைவு, இந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்களுக்கு வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருக்கும். அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் நிறைய இருக்கு. இப்போ தை மாசம் வந்து இப்ப நிறைய திருமணங்கள் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், அதுல என்ன ஏதுன்றத பார்த்து நீங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சு அதற்கு உண்டான பரிகாரங்களை செய்து அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க. இப்ப நம்ம வந்து காசியில பல்லியும் கருடனும் இல்லாதது ஏன் அப்படின்னு தெரியுமா? 7 ஜென்மத்துக்கு செய்த பாவங்களை போக்குகின்ற புண்ணிய தலம் தான் காசி. அதனுடைய புனிதம் பற்றியும் கங்கையின் புனிதம் பற்றியும் நிறைய நீங்க எல்லாருமே கேட்டு இருப்பீங்க இல்லைங்களா? தெரிஞ்சு இருக்கும். அதே மாதிரி வாரணாசியை சுற்றி நீங்க எங்க பார்த்தாலும் கருடன் சுற்றுவதை பார்க்கவே முடியாது. அதே மாதிரி பல்லியும் உங்களால பார்க்க முடியாது. ஏன் நம்ம வீட்டுல கூட சாதாரணமா அங்கங்க பல்லி திரியும், பார்த்திருப்பீங்க. அதே மோட்சஸ்தலமான வாரணாசியில மட்டும் ஏன் பல்லி இல்ல? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? இதை தொடர்ந்து நாளைய தினம் பார்க்கலாம் ஏன் அப்படின்றது. இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். பரந்த மேஷ ராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். வேலையில் மாற்றமான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் சில அதான் சொல்லுவாங்கல்ல, தந்திரங்களை தெரிந்து வியாபாரம் பண்ணா நிறைய லாபம் வரும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு அதன் விஷயத்தை புரிந்து கொண்டு பதற்றம் இல்லாமல் இன்னைக்கு வியாபாரத்தை பார்த்தால் இன்னைக்கு நல்ல ஒரு வருவாய் வரும். புதிய இலக்கு நிர்ணயம் செய்வீங்க. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கும். இன்றைய தினம் யாரிடம் உதவி கேட்டாலும் இன்னைக்கு கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை அதிசயின் 5ஆம் எண் அசு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, கலகலப்பான பேச்சுகளால் நட்பு வட்டாரம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். சேமிப்பு குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள், மேல்நிலை கல்வியை படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவு ஏற்படும். அதே மாதிரி விவசாயத்துறை, கால்நடைத்துறை,
இந்த வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திர சிந்தனைகள் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். பெரியோர்களின் ஆலோசனை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். விருந்தினர்கள் வருகையால் நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். அதே மாதிரி புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கல்வி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த வேலையில ஒரு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. மாணவர்களும் அதே போல இன்னைக்கு பாடத்திட்டத்துல படிக்கிறதுல ஒரு ஆர்வத்தை காட்டுவார்கள். ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய செய்தேன் கிழக்கு அதிசயின் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிற வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நினைத்த சில காரியங்கள் பிறகு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இப்ப நீங்க ஒரு காரியத்தை நினைக்கிறீங்கன்னா அது செய்யறதுல நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அதனால இன்னைக்கு அது செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத யோசிச்சு இன்னைக்கு செய்யுங்க. அதே போல வீட்டுல தாயாரோட விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுடைய தேவைகளை நீங்களே நிறைவேற்றி கொள்வதற்கான நல்ல ஒரு சூழல் இன்னைக்கு அமையும். வேலை சம்பந்தப்பட்ட இழுபறியான சில வேலைகள்லாம் முடிகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் எதை செய்தாலும் நல்ல ஒரு முதிர்ச்சி நிறைந்த ஒரு நாளாக அமையும். அதை செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணங்கள், ஒரு தேர்வு நிலை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய திசை மேற்கு திசை, அதிசய எண் 9ஆம் எண், அதிசய நிறம் காவி நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்கார விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியாக இருக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சகோதரர்களும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும். விளையாட்டு பேச்சுகளை இன்னைக்கு தவிர்த்துருங்க. ஒரு கிண்டல் கேலி இதெல்லாம் நிறைய பண்றவங்க எல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டா சுபமா இருக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள்ல வேகத்தை காட்டாதீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டினால் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு ஏற்படும். தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எந்த ஒரு செயலையும் விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் சாதகமாக முடியும். உடல்ல ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும். தொழில்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் நீங்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர் நெருக்கடியான நாளாக இன்னைக்கு கொஞ்சம் அமையும். கவனமா இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நினைத்த சில வேலைகளால் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க.
பழைய கடன் சார்ந்த முயற்சிகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள நிதானம் தேவை. எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல்லாம் உண்டாகும். வேலையில ஆர்வமின்மை ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர் புரிதல்லாம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் கருத்துக்கள்ல சிந்தித்து முடிவெடுங்க. விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. உங்களோட இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டம் ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்ளுங்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இன்றைய நாள் சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வேலை சம்பந்தமான பொறுப்புகள் இன்னைக்கு அதிகமா இருந்த பொறுப்புகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை. அதாவது எல்லாருடைய வேலையும் உங்க மேல சுமத்துவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை. சொத்துக்கள் மூலம் மேன்மை ஏற்படும். உயர்கல்வியில சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பொது காரியங்கள்ல ஒத்துழைப்பு ஏற்படும். பயணம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறையும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நல்ல ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படும். உங்களுக்கு வாக்கு தொடர்பான நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி விவசாய துறை தொடர்பான செயல்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதுல வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு நன்மையே நடக்கும். வெளியூர் தொடர்பான பயணத்துல புதிய அனுபவங்கள் உருவாகும். உறவினர்களின் ஆலோசனை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். உயர்மட்ட அதிகாரிகள் ஆதரவுலாம் கிடைக்கும். இன்றைய நாள் பாசங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை உணரக்கூடிய ஒரு தன்மை. நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். தள்ளி போன சுபகாரியம் கைகூடி வரும். உறவினர்கள் வழியில மதிப்பு மரியாதை ஏற்படும். வீடு பராமரிப்பு தொடர்பான காரியங்கள்லாம் நிறைவேறும். விலகிச் சென்றவர்கள்லாம் விரும்பி வருவார்கள். சமூக நிகழ்வுகளால் புதுவிதமான பொலிவுடன் காணக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு விருத்தி அடைகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. எல்லோரிடத்திலும் சதயம் நட்சத்திரக்கார் மதிப்பு மரியாதை இன்னைக்கு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்லுங்கள். முயற்சி
ஒரு சுபகாரிய முயற்சி எடுத்தால் இன்றைய தினம் ஓரளவுக்கு அதுல வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கும். அதே போல நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்க. தாயாரின் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை வைங்க. வியாபாரத்துல கொஞ்சம் நீங்க நிதானத்தோடு செய்யணும். வர கஸ்டமர் கிட்ட சிடுசிடுன்னு இல்லாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மனசுல இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் ஓரளவுக்கு இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. இருந்தாலும் புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்யும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க. விநாயக பெருமானையும் குரு பகவானையும் வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசையின் 5ஆம் நச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு குழப்பங்கள் நிறைய இருக்கும். அதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டு தெளிவோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.